ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜோதி நகரில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிதவையை பயன்படுத்தி வெளியே வந்து செல்கின்றனர். அன்னனூர் ஜோதி நகர் 2வது பிரதான சாலை, சாமந்தி தெரு, தாமரை தெரு, கோதாவரி தெரு, சிந்து தெரு என 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க சிலர் வாகனங்களை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதால் மிதவைகளை போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர். சென்னை வளசரவாக்கம் அடுத்த சின்ன போரூர் லட்சுமிபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க செல்ல முடியாமல் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். தேங்கிய மழைநீரில் விஷப்பூச்சிகள், பாம்பு, பூரான், நத்தை வருவதாக தெரிவித்தனர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்கு புகுந்ததால் அதை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த ஒரகடம் அருகே வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். காலை முதல் விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒரகடம் அருகே காரணி தங்கல் பகுதியில் சாலையின் இரு மார்க்கத்திலும் 500 மீட்டர் தொலைவிற்கு முழங்கால் அளவிற்கு குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் சாலையில் உள்ள பள்ளங்களை கண்டறிய முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள மழைநீர் வடிகால்வாய் முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நெடுஞ்சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆவடியில் உள்ள கோவில் பதாகை ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் ஆவடி செங்குன்றம் சாலை மூடப்பட்டது. ஆவடியில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 570 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோவில் பதாகை ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. கலங்களில் இருந்து வெளியேறும் உபரி நீர் கனடபாளையம், கணபதி அவென்யூ, கோவில் பதாகை பிரதான சாலையில் பெருக்கெடுத்து குடியிருப்புக்குள் புகுந்தது. இதனால் ஆவடி செங்குன்றம் சாலையில் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளானூர், மோரை, கன்னியம்மன், அரக்கம்பாக்கம், கன்னடபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி சொந்த கிராமங்களுக்கு செல்கின்றனர். இதனிடையே ஆபத்தை உணராமல் ஆர்ப்பரித்து வரும் வெள்ள நீரில் சிறுவர்கள் நீச்சல் அடித்து விளையாடினர். சென்னையில் கனமழை மற்றும் பலத்த காற்றால் அடித்ததால் ஆடிய ராட்சத கிரேன் அந்தரத்தில் ஆடியது. ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் 18 அடுக்கு மாடி வணிக வளாக கட்டிடம் தனியார் கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் பலத்த காற்று வீசியதால் அடுக்குமாடி கட்டிடத்தில் உயரத்தில் பொருத்தப்பட்டிருந்த ராட்சத கிரேன் வேகமாக ஆடியது. இதனால் சாலையிலும் ராயப்பேட்டை மேம்பாலத்திலும் சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து ஆங்காங்கே நிறுத்தினர். வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் ஊழியர்கள் கிரேனை சரியான முறையில் லாக் செய்து பாதுகாப்பான முறையில் வைத்தனர். பாரு
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.